ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப கேவலமாக கிடந்தது. ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணாமல். சரி சும்மா தானே வீட்டில் இருக்கோம் சொல்லிட்டு சுத்தம் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணலான்னு ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் இங்கிட்ட ஒரு சவுண்டு வந்துருச்சு. எங்கள் வீட்டு சின்ன மேடம் எழுந்துட்டாங்க. சரி அவங்கள போய் பார்த்து எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் கால் மேலே கால் போட்டு படுத்துருக்குறாங்க மேடம். சரி அவங்கள 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு 2 பேரையும் தூங்க வச்சுட்டு வந்து ஒரு பொருளாக எடுத்து வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் டெட்டாலும் கொஞ்சம் விம் லிக்விடும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் திரும்ப எடுத்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. மதியானம் எங்கள் வீட்டுக்காரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நமக்கு தான் பலாப்பழம் வாங்கினாலே சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான் ஆர்வம் தான். மற்றபடி பொறுமையாக வெட்டி சாப்பிடுவோம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக வெட்டி அதை நீட்டாக எடுத்து சாப்பிடுவோன்ற பழக்கமே கிடையாது. வாங்கிட்டு வந்துட்டாங்களா உடனே ஆர்வம். பாதியை வெட்டி அதுக்கு 2 திட்டை வாங்கி 2-4 பீஸ் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 பேரையும் தூங்க வச்சுட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு சாயந்தர நேரத்தில் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சார் எழுந்திரிச்சிட்டாங்க. பெரிய சார் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து டீ குடிக்க வச்சுட்டு அப்படியே என் வீட்டுக்காரங்க வந்தானே நைட்டு டிஃபனுக்கு இட்லியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டு டேயை முடிச்சாச்சு.